ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மிலேருந்து GT7 ப்ரோ அப்படிங்கிற ஒரு 60,000 ஒரு ப்ரீமியம் லெவலான ஒரு சூப்பரான மொபைலில் கொண்டு வந்திருக்காங்க. டாப் நாட்ச் பெர்ஃபார்மன்ஸோட வருது. இந்த மொபைலில் நீங்கள் அண்டர் வாட்டரில் கூட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்க முடியும். அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதேமாதிரி ஏகப்பட்ட ஸ்பெஷல் ஃபியூச்சருமே இதில் வந்திருக்கு. இந்த மொபைலை பற்றி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அனுப்பும் சேனல் ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைலோட டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மொபைல் ஒரு பாக்ஸ் டிசைனில் எனக்கு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் மேட் ஃபினிஷிங்கில் கிளாஸ் ப்ரொடக்ஷனோட கொடுக்குறாங்க. இந்த கிளாஸுக்கு பாண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கனால கீழே விழுந்தாலும் எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. இதில் மொத்தம் 2 கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. மார்ஸ் ஆரஞ்சு அப்படிங்கிற கலரும், அடுத்து கேலக்ஸி கிரே அப்படிங்கிற கலரும். எனக்கு மார்ஸ் ஆரஞ்சுங்கிற கலர் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதில் IP69 ரேட்டிங் இருக்கிறதுனால இந்த மொபைலை நீங்கள் தண்ணிக்கு அடியில் கூட நீங்கள் யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு சால்ட் வாட்டரில் யூஸ் பண்ணுறப்போ டேமேஜ் வரத்தான் செய்யும். இதில் 8.5 mm திக்னஸ்லையும் 220 கிராம் வெயிட்லையும் இந்த மொபைலில் பில்ட் பண்ணியிருக்காங்க. லைட் ஹெவியான மொபைலாக தான் இந்த உங்களுக்கு ஃபீல் ஆகும். அடுத்தபடியாக டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 6.78 இன்ச்சஸில் 1.5K ரெசல்யூஷனில் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே ரியல்மி அப்புறம் சாம்சங் 2 பேருமே கொலாபரேஷனில் கொண்டு வந்த டிஸ்பிளே பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கு. பீக் பிரைட்னஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா 6500 நெட்ஸ் இருக்கிறதுனால அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்டில் படுறாப்பில் யூஸ் பண்ணாலுமே நல்ல பிரைட்டான டிஸ்பிளே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இதில் 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இவங்க கொடுத்துருக்காங்க. டச் சென்சிட்டிவ் பார்க்குறப்போ ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவுமே இருக்கும். இதில் 4 சைடுமே குவாட் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஃப்ளாட்டாகவும் இல்லாமல் கர்வ்டாகவும் இல்லாமல் பார்க்குறதுக்குமே நல்லாவே இந்த டிஸ்பிளே இருக்குது. இதில் அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அன்லாக்குமே ஆயிரும். இதில் தண்ணி ஏதாவது பட்டிருந்தா கூட சூப்பராக டச் சென்சிட்டிவ் கரெக்டாக அக்யூரேட்டாகவும் ஒர்க் ஆகுது. அண்டர் வாட்டரில் யூஸ் பண்ணுறப்போ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே தண்ணி பட்டு இருந்தாலும் சூப்பராக ஒர்க் ஆகுது. அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் 3 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ஸ்னாப்ட்ராகன் 8 அப்படிங்கிற ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனோட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸுமே கொடுக்கும். நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், பெரிய லெவலான கேமிங் விளாட்றதா இருக்கட்டும், எல்லாமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஹீட் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதில் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும், அடுத்து 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் விர்ச்சுவல் ரேம் வேணும் அப்படின்னா 16GB வரைக்கும் நீங்கள் விர்ச்சுவல் ரேம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் SD கார்டு சப்போர்ட் இவங்க கொடுக்குறாங்க. ஓஎஸை பொறுத்த வரைக்கும் இவங்க Android 15 பேஸ் பண்ண Realme UI 6 OS கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 OS அப்டேட்டும் அது மாதிரி 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டுமே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் இந்த ஹை ரேஞ்சில் உள்ள மொபைலுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வரைக்கும் கொடுத்துருந்தா பெட்டராக இருக்குங்கிறது என்னோட இது. கேமராஸை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா ஒரு 50 MPக்கான சோனியோட IMX882 சென்சார் உள்ள கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சேக் ஆகாமல் கிடைக்கும். அடுத்து ஒரு 50 MPக்கான சோனியோட IMX906 அப்படிங்கிற ஒரு டெலிபோர்ட்டல் லென்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கு நீங்கள் ஆப்டிக்கலாக 3x வரைக்கும் ஜூம் பண்ணி பார்க்க முடியும். வீடியோ குவாலிட்டியுமே சூப்பராக. கடைசியாக ஒரு 8Kக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்தாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் 112 டிகிரி வரைக்கும் ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துக்கலாம். இதில் 8K வரைக்கும் உங்களால் வீடியோஸ் டியூல் LED ஃப்ளாஷ் லைட்டுமே இவங்க கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு 16 MPக்கான சோனியோட செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் 1080 பிக்சல் வரைக்கும் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். இந்த மொபைலில் 5800 mAhக்கான ஒரு பெரிய சைஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதனாலே இந்த மொபைலோட வெயிட்டுமே கூடுது. இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ்க்கான டைப் சி போர்ட் உள்ள வயர் சார்ஜர் சப்போர்ட்டுமே கொடுக்குறாங்க. நீங்கள் 30 நிமிஷத்தில் 100% ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். சவுண்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியுமே சூப்பராகவே இருக்குது. 3.5 mm ஆடியோ ஜேக் கட் பண்ணியிருக்காங்க. NFC போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.4 இருக்குது. இன்ஃப்ராரெட் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா போர்ஷனில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்குமே நல்லாவே இருக்குது. இதில் டியூல் 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் அதுக்கான ஸ்லாட் இருக்குது. இதில் SD கார்டு சப்போர்ட் அவங்க கொடுக்கல.
நெக்ஸ்ட் ஏஐ அப்படிங்கிற ஒரு ஏஐ ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது மூலியமா நீங்க வந்து ஏதாவது ஸ்கெட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அது வந்து நீங்க ஸ்கெட்ச் பண்ணுறத வந்து டிடெக்ட் பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல வந்து இமேஜஸை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சூப்பரான இமேஜஸை வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஃபோட்டோஸ், வீடியோஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு சில கலர்ஸ் வந்து டிம்மாகவும் அதே மாதிரி பிளராகவும் இருக்கும் அப்படின்னா அதை வந்து சூப்பராகவே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கிளியரான இமேஜஸை வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கு. அதுமாதிரி ஃபோட்டோஸில் ஏதாவது எரேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இது வந்து ஸ்மார்ட்டான வேலை சூப்பராக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கிளியராக வந்து எரேஸ் பண்ணி கொடுக்குது. நீங்கள் சம்மரிஸ் ஏதாவது நோட் பண்ணுறீங்க, இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நோட் பேட் பண்ணணும் அப்படின்னா வந்து இதில் வந்து ஏஐ ஃபீச்சர் யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறப்போ அதுவே வந்து சம்மரிஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸில் வந்து டிஃப்ரெண்டான லுக்ஸில் வந்து அதுவே வந்து எடிட் பண்ணியுமே வந்து கொடுக்குது. ஓவராலாக பார்க்குறப்போ அந்த ரூ. 60,000 இந்த மொபைல் வந்து ஒர்த்தா தான் தெரியுது. அண்டர் வாட்டரில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதுமாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாப் நாட்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸாக இருக்கட்டும், அதுமாதிரி வந்து டிஸ்பிளே வந்து சூப்பராக வந்து டிசைனுமே வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த மொபைல் வந்து ரூ. 60,000 பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்கலாம்.